ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, என்னிடம் நீ நிறைய வலுவான வேண்டுதல்களை வைத்துள்ளாய். சவால் விட்டு சொல்கிறேன் கேள். இன்னும் 10 நிமிடத்திற்குள் இதை கேட்டிருந்தால் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி ஒன்று உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. என் மேலே நம்பிக்கை வச்ச யாரையும் யார் முன்னாலும் மண்டி போட்டு நிற்கும் நிலைமையை இந்த முருகன் வரவிடவே மாட்டேன். உன் மனசில் தான் எத்தனை வழிகள், உன் வாழ்க்கையில் தான் எத்தனை போராட்டங்கள் எனக்கு தெரியாமைகளாக இருக்கிறது. நீயும் இந்த வயதிலேயே எதையோ அனுபவித்து விட்டாய். ஒரு சில பேரோட தவறான வழிகாட்டுதலால் உன்னுடைய சுய யோசனையும் இல்லாமல் தோல்வி அடைந்து வருத்தப்பட்டு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாகி இப்போ பல விதத்தில் நீ பணத்தையும் இழந்து முழித்து கொண்டு இருக்கிறாய். கவலைப்படாதே, என்னை நம்பிவிட்டாய் அல்லவா? முழுவதுமாக கேள், இறுதி வரை கேள். உனக்கானது இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. நீயே ஆச்சரியப்பட்டு விடுவாய். உனக்காக உன் விதியை கூட இந்த முருகன் மாற்றி விடுவேன். நம்பிக்கை இருந்தால், உனக்கு என் மேல் நம்பிக்கை இருந்தால். இப்போதுள்ள சூழ்நிலையில் நீயே ஒரு முடிவு எடுத்துட்டு உன்னுடைய முயற்சியால் அந்த முடிவு சரியாக வருமானு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாய். அதற்கு ஒரே ஒரு வழி சொல்கிறேன். இந்த முருகன், நீ துணிஞ்சு எடுத்த முடிவு சரியானது. அதை உடனே செய்ய ஆரம்பித்து விடு. நான் சொல்வது நம்புகிறாய் தானே? நீ இப்போது ஒரு முடிவு எடுத்தாய், அந்த முடிவு சரியானது. அந்த காரியத்தை உடனடியாக செய்யத் தொடங்கு. எந்த தடையும் இல்லாமல் இந்த முருகன் அருளால் நல்லது நடந்தே தீரும். உன் பின்னாலும் முன்னாலும் நான் இருக்கும்போது எந்தவித தடங்களையும் வரவிடாமல் உன் மனசுக்கு நல்லாவே எல்லாத்தையும் நல்லபடியாக நடக்கச் செய்வேன். ஆனால் ஒன்று, உன் வாழ்க்கையில் எதுவுமே மாறலேன்னு சர்வசாதாரணமாக நினச்சி கடந்து போகாதே. நீ எல்லாருமே என் பிள்ளைகள்தான். உனக்கு எதை எப்போது எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த முருகன் கணக்கு செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். உன்னுடைய வேண்டுதலையும் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றுவது என் கடமை. உன் மனசில் இருக்கிற ஏக்கம் எனக்கு தெரியும். உன் மனசில் இருக்க பரிதவிப்பும் எனக்கு தெரியும். இப்போது நான் சொல்வதை கேள். உன்னை பயப்படுத்துகிற விஷயத்தை கீழே போட்டு அமுக்கிற அளவுக்கு நீ என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. இந்த முருகன் சொல்வதை முழுமையாக கேள். மறையும் போது சூரியன் எப்படி நிலவிடம் ஒளியை கொடுத்து செல்கிறதோ அதேபோல் உன் வாழ்க்கையில் மறைந்து போன ஒவ்வொன்றும் உன்னிடம் ஏதோ ஒன்றை திருப்பிக் கொடுக்கும். சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் இந்த உலகம் அதே சூரியன் உச்சியில் இருக்கும்போது அதனை திட்டி தீர்ப்பார்கள். உண்மைதானே? சூரியனுக்கே எப்படி என்றால் உன் வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கும்? கூட்டத்தில் உனக்கு ஒரு எதிரி இருந்தால் நீ உன் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவாய். ஒரு கூட்டமே உன் எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். திரும்ப திரும்ப இதை கேள். ஒரு கூட்டமே உன் எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். இதை நீ நல்லா தெரிஞ்சுக்கும், உன் மனசில் ஏற்றிக்கும். கடந்து போன நாட்களை, கடந்து போன நிகழ்வுகளை நினைத்து நீ ஏங்கக்கூடாது. இனி வரப்போகும் நாட்களில் நீ எதையெல்லாம் அனுபவிக்கப் போகிறாய் என்பதை எதிர்நோக்கி காத்திரு. அதனால் தான் சவால் விட்டு சொல்கிறேன். இப்போது இதை முழுவதும் கேட்டு விட்டாய். நிச்சயமாக உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. இந்த முருகனின் வாக்கு எப்போதும் பலிக்கும். எல்லாம் நன்மையில் முடியப் போகிறது. என் ஆசையோடு அனைத்தும் உனக்கு உன் இல்லம் தேடி வரச் செய்யப் போகிறேன். தைரியமாக இரு. நீ எதையும் எதிர்நோக்கி காத்திரு, தப்பில்லை. முருகன் தரப்போவதை எதிர்நோக்கி காத்திருப்பதில் தப்பே இல்லை. நீ கூட நினைக்கலாம், முருகா எல்லோருக்கும் நல்லது தானே நினைக்கிறேன், யாருக்கும் ஒருபோதும் எந்த கெடுதலும் செய்யவில்லையே, பழிபாவத்திற்கு பயந்து வாழுற எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, தவறு செய்தவர்களெல்லாம் தலை நிமிர்ந்து சந்தோஷமாக வாழுறாங்களேன்னு உன் மனசுக்குள்ளே எத்தனை விதமான கேள்விகள். எல்லாமே எனக்கு தெரியும். எத்தனை சிறப்பாக ஒரு குதிரையானது வண்டியை இழுத்துக்கிட்டே போனாலும் அதுக்கு சாட்டையடி விழத்தானே செய்யும்.
அது உண்மைதானே? எல்லோருக்கும் நல்லதை நினைக்கிறாய், ஆனாலும் நீ பல விமர்சனத்துக்கு ஆளாகிறாய். உன்னை நகையாடாமல் இருக்கிறார்களா? எள்ளி நகையாடாமல் இருக்கிறார்களா? இல்லையே. நீ சரியாக வாழும்போதுதான் இடிமேல் இடி விழும். சரியாக வாழ்ந்துவிட்டால் இடிமேல் இடி விழும். சரியாக வாழாவிட்டால் உனக்கு வாழ்த்து கிடைத்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எல்லாம் சரி செய்யலாம், பார்த்துக்கலாம்னு சுலபமாக நினச்சிக்கிட்டே போ. அங்குதான் நீ உயர்ந்து நிற்பாய். எது வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். எதிர்நீச்சல் போடு. வாழ்க்கையை எதிர்த்து போராடு. தப்பே இல்லை. போராடினால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஒரு பாடம் கிடைக்கும், அனுபவம் கிடைக்கும். எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, இப்படி நடந்துக்கிடணுமா, இப்படி நடக்கக்கூடாதா என்ற அனைத்து கேள்விகளுக்கும் உனக்கு பதில் கிடைக்கும். அனுபவத்தை பெற பெற உன் மனதில் பக்குவம் விட்டுவிடும். கவலைப்படாதே. உனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு. உன் புண்பட்டு கிடக்கும் உன் மனமானது பண்பட வேண்டுமென்றால் ஒரு சிலதை நீ அனுபவித்து தான் ஆகணும். நீ வருத்தப்படக்கூடாது. வருத்தப்பட்டால் உடம்பு தான் கெட்டுவிடும். எது நடந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கோ. சந்தோஷமான சூழ்நிலையை நிச்சயமாக உன் முருகன் நான் உருவாக்கி தருவேன். இதில் எந்தவித சந்தேகமே இல்லை. நல்லது நடக்கும் என்று நம்பு. நிச்சயமாக நடக்கும். மலை போல் வந்த பிரச்சனை கூட பனியாக உருகிவிடும். உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பத்திற்கு நான் பதில் தரப்போகிறேன். உன்னை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். எனக்கு நல்ல வாழ்க்கையை தாருங்கள் என்று அழுதாய். உன் மனதிற்குள் புலம்பினாய். முருகா, நீ இருக்கும்போது நான் கவலைப்படாமல் இருக்கிறேன். ஆனாலும் ஒரு சில பேர் பண்ணுகிற அட்டகாசத்தால் அட்டூழியத்தால் என் மனமானது புண்ணாகி விடுகிறது. உயர்ந்தவர்கள் என்று நினைத்தாய். ஆனால் உயர்ந்தவர்களோ தாழ்ந்த எண்ணத்தோடு இருக்கிறார்கள் என்று மனதில் இப்படியெல்லாம் ஒரு பிறவியா என்று யோசித்து கொண்டிருக்கிறாய். இன்னும் பார், எத்தனையோ பிறவிகளை பார்க்கப் போகிறாய். அதை பார்க்கும்போது இந்த பிறவி பரவாயில்லை என்று நினைச்சுக்கோ. அவர்கள் அப்படித்தான் நினச்சிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அடுத்த காலகட்டத்துக்கு உன்னை நீ நகட்டி சென்றால் உனக்கான வழி நல்ல வழிப்பாதையாக இருக்கும், அகல வழிப்பாதையாக இருக்கும். ஆனால் அவர்களுக்கோ இப்போது பாதை பெரிதாக இருந்தாலும் போக போக குறுகலான பாதை தான் கிடைக்கும். குண்டும் குழியும் இருக்கத்தான் செய்யும். நான் பார்த்து கொள்கிறேன். நல்ல மனதுடைய என் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். உன் முருகன் இருக்கும்போது பயப்படக்கூடாது. நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் முருகா போற்றி போற்றி.